ஆசீர்வாதத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்க அவரிடத்துல வரும்பொழுது இந்த டைமை குறுக்கி வேகத்தை அதிகமாக்குறார். That's a blessings. பைபிள்ல சொல்லிருக்குது, சாத்தானே ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான். பைபிள்ல போட்டிருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் அவன்கிட்ட தான் கத்துக்கணும். அவனுக்கு பைபிளில் சொல்லியிருக்குது, அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அவன் அறிந்து. அவன் பார்க்குறான், இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே வேலையை என்ன பண்ணோம் பாருங்க. நம்ம கூட பரவ பார்த்துக்கலான்றோம். பிசாசு எப்படி இருக்கிறானா, மணி பார்த்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அழிவை திட்டமிடுகிற ஒருத்தன் தான் காலத்துக்குள்ள இதெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறான்னா, தேவாதி தேவன் சும்மா ஏதோ விரல் சூப்பிட்டு இல்லைங்க. அவரு இல்லை மண்டே சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இல்லை. அவர் ரொம்ப வேகமாய் கிரியை செய்கிறவர். ஆமென். அங்க பாருங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, டைம் கொஞ்சம் தான் இருக்குது, வேலை சீக்கிரமா நடக்கணும்ன்றான். அவனுக்கு தெரியுது. பைபிள் சொல்லுகிறது, ஞானியின் இருதயம் காலத்தையும் சமயத்தையும் அறியும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. பாருங்க, ஞானமான்கள் எப்போவுமே இந்த டைம் ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. அது ஒரு ஞானத்தின் ஒரு நிலை. சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே போய்ட்டு கடைசி நேரத்தில் தக்கப்போக்குன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்ஸுன்றதே அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் ஈவன் டெவில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறானா, டைமிங் பண்ணணுன்றதுல கரெக்டாக இருக்கிறானா. ஏன் மோசமான ஆள் கூட ஜெயிக்கிறார் தெரியுமா? நல்ல ஆளாக இருந்தும் ஒரு நிர்வாகமும் ஒரு மேனேஜ்மெண்ட்டும் இல்லாமல் தோற்று போயிடுறாங்க. சிலவன் பாருங்க, கெட்டவனாக இருந்தால் கூட கரெக்டாக டைமிங் பண்ணுறான். பைபிளில் போட்டிருக்கு, திருடன் கண்ணமிட்டு திருடுகிறான். அப்போ அவனே அவ்வளோ கெட்டது பண்ணுறவனே, என்னடா கிளம்பி போகிற, டைம் ஆயிடுச்சுல, அந்த குடும்பத்தை கெடுக்கணும்ல அப்படின்ட்டு போகிறான். கெட்டது பண்ணுறவனுக்கே இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்குன்னா, உங்களை வாழ வைக்கிற தேவனுடைய சின்சியாரிட்டி எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமென். அதனால அவர் சொல்றாரு, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். No more delays in your life. No more delays in your life. என் வார்த்தைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். Amen. Then the Lord said to me, you have seen well, for I am actively watching over my word to fulfill it. Amen. தமிழ் எப்படி இருக்குது? நீ கண்டது சரியே, கரெக்டா தான் உனக்கு காட்டிட்டு இருக்கிறாருப்பா. என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஸ்பீடா. ஆமா, ஒருவேளை சில விஷயங்கள் இப்பதான் நடக்கணும்னு ஒரு நியமனம் இருக்கு இல்லையா? இந்த பயிர் வச்சா இவ்வளோ ஆகும், இல்லை இந்த விஷயம் பண்ணால் இவ்வளோ ஆகும், இப்படி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் அது இப்படி ஆகும், இல்லை இப்படி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் அவரிடத்துல வரும்பொழுது இந்த டைமை குறுக்கி வேகத்தை அதிகமாக்குறார். That's a blessings. இத்தனை வருஷம் ஆனாதான் நடக்கும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அப்படி வருடங்கள் ஆனால் நடக்கும்ன்ற காரியத்தை சில மாசத்துல, சில வாரத்துல, சில நாளில், ஏன் சில நிமிஷத்துல உங்க வாழ்க்கையில இதை செய்து முடிக்கிறவர்.